Hello students, welcome to Professor Hamid Vlogs again. நாம இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லிக்கு கேட்கக்கூடிய கேட்க வாய்ப்பு இருக்கக்கூடிய வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு at a point along the axial line of a dipole. Axial line of a dipole. ரைட்டுங்களா? ரைட். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு எலக்ட்ரிக் டைபோல். அதனுடைய சார்ஜ் பார்த்தீங்கன்னா -q + q பார்த்துக்கங்க. இதில் வந்து ஓங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட்டு. இந்த ஓலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு செர்டைன் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் ஒன்று வைக்கிறாங்க. P இஸ் அ பாயிண்ட் அலாங் த ஆக்சியல் லைன் ஆஃப் த டைபோல். என்ன வேணாலும் பாயிண்ட் வச்சுக்கலாம், சரிங்களா? P இஸ் அ பாயிண்ட் அலாங் த ஆக்சியல் லைன் ஆஃப் த டைபோல். இதுதான் ஆக்சியல் லைன். இந்த ஆக்சியல் லைனில் Pங்கிற ஒரு பாயிண்ட்டை வைக்கிறாங்க. அது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. ஓலேருந்து Qக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னா ஏங்கிற டிஸ்டன்ஸ் இருக்குது. ஓலேருந்து -Qக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்னால் ஏங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த படம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். படத்துக்கு மார்க் உண்டு, ரைட்டுங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஏ நம்ம நம்பர் சீரீஸில் போடுவோம்ல, நம்பர் லைன் போடும்போது எப்படி போடுவோம்? சென்டரில் 0, வலது பக்கம் ஃபுல்லாக பாசிட்டிவ் இருக்கும், இடது பக்கம் ஃபுல்லாக நெகட்டிவ் இருக்கும். ஏன் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மறந்து பார்த்தீங்கன்னா +q எந்த பக்கம் -q எந்த பக்கம்னு போடுவோம். ஒன்றாலும் டெரிவேஷன் குழப்பறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படியே போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நமக்கு இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. இதில் இந்த பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்க போகிறோம், இந்த பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்க போகிறோம். ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான், டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் சிம்பிளஸ்ட்டு. அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பாயிண்டில் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ E1 எடுத்துக்கோங்க. அதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? E + Qன்னு எடுத்துக்கலாம், ரைட்டுங்களா? அது உங்கள் விருப்பத்தை பொறுத்தது. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஃபார்முலா என்ன? 1/4πε0. இது வந்து என்னது? +q, ரைட்டுங்களா? +q, ரைட்டுங்களா? +q டிவைடட் பை இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்யூவுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இடப்பட்ட டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் போடணும். q/r² போடும்போது ஆறுங்கிறது எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது போடணும். ஸோ இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர். அப்போ இந்த டோட்டல் டிஸ்டன்ஸில் இவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் நமக்கு தேவைப்படுது இல்லையா? இந்த ரெண்டுக்கும் இடப்பட்ட டிஸ்டன்ஸ் தானே போடணும். அப்போ இந்த ரெண்டுக்கு இடப்பட்ட டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆர். இதில் ஏ இது வரைக்கும் இருக்குது. அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா r - a. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? r - a த ஹோல் ஸ்கொயர்னு போட்டுற போகிறோம், ரைட்டுங்களா? அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஒன்றாவது ஈக்குவேஷன் முடிஞ்சு. அதே மாதிரி ரெண்டாவது ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா E - q. அதே தான் இதுக்கு பார்க்குறேன். இது டோட்டல் டிஸ்டன்ஸ் r. இந்த பாயிண்ட்லேருந்து இதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது? -qக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறேன். டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து இதில் டோட்டல் டிஸ்டன்ஸ் 6. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் 6 ப்ளஸ் இது ஒரு ஏ. அப்போ இதுக்கும் உள்ள டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா r + a. இது 6, இது a. r + a போடணும். அப்போ 1/4πε0 q/r + a த ஹோல் ஸ்கொயர். இது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஈக்குவேஷன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா E = E1 + E2. டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன? 2 எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, அதை ஆட் பண்ணணும். அவ்வளோதான். அப்போ நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 1/4πε0 q/r - a த ஹோல் ஸ்கொயர். அதுக்கப்புறம் ப்ளஸ் இதுலேயும் பார்த்தீங்கன்னா E2 அப்படிங்கிறது மைனஸ் சார்ஜ் தானே. இது ஃபஸ்ட்டு ப்ளஸ் q, இது வந்து என்னது? -q. அப்போ -q போட்டுக்கிறணும். அதுக்கப்புறம் இதில் வந்து p கேப் போட்டுக்கிறணும். ஏன்னா டைரக்ஷனை நோட்டிஃபை பண்ணுறதுக்காக p கேப் போட்டுக்கோங்க. ஸோ இதுலேயும் p கேப் போட்டுக்கிறோம். ப்ளஸ் 1/4πε0 q/-q/r + a த ஹோல் ஸ்கொயர். r + a த ஹோல் ஸ்கொயர். இதுலேயும் p கேப் போட்டுக்கிறோம், சரிங்களா? ரைட். இப்போ நம்ம இதில் காமன் எடுத்தோம்னா 1/4πε0 q/q காமன் எடுத்துட்டோம் அப்படின்னா 1/r - a த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் q/1/4πε எடுத்துட்டேன். இதில் ஏற்கனவே q எடுத்துட்டேன். அப்போ மீதி 1 தான் இருக்கும் இல்லையா? -1/r + a த ஹோல் ஸ்கொயர். r + a த ஹோல் ஸ்கொயர். அதுலேயும் p கேப்பை காமனாக எடுத்துருங்க. ஸோ போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இதில்
பி கேப் இருக்குது, q பை 4 பை எப்சிலான் நாட் போட்டிங்கன்னா r மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் ஆர் ப்ளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் ரைட்டுங்களா, டிவைடட் பை இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம என்ன பண்ணணும்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க, ஆர் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் ஆர் ப்ளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர். அதாவது நான் எல்சிஎம் எடுக்கிறேன் ரைட்டுங்களா. எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா q பை 4 பை எப்சிலான் நாட் பி கேப் ரைட்டுங்களா. இதில் கீழே உள்ளதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆர் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் ஆர் மைனஸ் ஏன்னு எழுதிக்கிறேன். அதில் ஆர் ப்ளஸ் ஏ நான் எழுதிக்கிறேன் ரைட்டுங்களா. எல்சிஎம் எடுத்ததை ஆர் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயரை ஆர் மைனஸ் ஏன்னு எழுதிக்கிறேன். ஆர் ப்ளஸ் ஏன்னு எடுத்துக்கதை ஆர் ப்ளஸ் ஏன்னு நான் எடுத்துக்கிறேன் ரைட்டுங்களா. எடுத்துக்கிட்டு மேலே என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர் ப்ளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் போட்டிங்க அப்படின்னா q பை 4 பை எப்சிலான் நாட் ஆர் மைனஸ் ஏ ஆர் அதாவது ஏ ப்ளஸ் பி ஆர் ப்ளஸ் ஏ ஆர் மைனஸ் ஏ, இதில் என்னது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ரைட்டுங்களா. அதே மாதிரி ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி ஆர் ப்ளஸ் ஏ ஆர் மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இன்னொரு ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் வரும். ஸோ ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ஆகிடும் ரைட்டுங்களா. போட்டுட்டிங்கன்னா அதாவது ஆர் ப்ளஸ் ஏ ஆர் மைனஸ் ஏ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் வரும். ஆர் ப்ளஸ் ஏ ஆர் மைனஸ் ஏ இதுலேயும் ஒரு ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் வரும். இந்த ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் வந்துடும் ரைட்டுங்களா. ஸோ ஆர் ப்ளஸ் ஏ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2RA மைனஸ் அதுக்கப்புறம் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2RA, ஏன்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் போடுறேன். போட்டிங்கன்னா தட்ஸ் ஈக்குவல் டு q பை 4 பை எப்சிலான் நாட் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2RA மைனஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் மல்டிப்ளை பண்ணுறேன் மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2RA டிவைடட் பை இதில் ஆரும் ஏயும் ஆர் வந்து ஏயை விட ரொம்ப பெருசு. ஆர் வந்து பார்த்திங்கன்னா ஆரோட டிஸ்டன்ஸ் ஏயை கம்பேர் பண்ணும்போது ஆர் வந்து ஏயை விட பெருசு. ஸோ ஆர் வந்து ஏயை விட பெருசுங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் ஆர் ஸ்கொயர் மட்டும் எடுத்துக்கிறேன், ஆரை மட்டும் எடுத்துக்கிறேன், ஏயை நெக்லெக்ட் பண்ணிடுறேன் சரிங்களா. ஏங்கிறத நெக்லெக்ட் பண்ணிடுறேன். ஸோ ஆர் ஸ்கொயரை மட்டும் எடுத்துக்கிறேன், மேலே ஒரு ஸ்கொயர் இருக்குது. ஸோ போட்டிங்கன்னா q பை 4 பை எப்சிலான் நாட் ஆர் ஸ்கொயர் கேன்சல் பண்ணுங்கள், ஏ ஸ்கொயர் கேன்சல் பண்ணுங்கள். ஸோ 4RA டிவைடட் பை ஆர் பவர் 4. இதில் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் பி கேப் மறந்துடக்கூடாது, பி கேப் இருக்குது, இதுலேயும் பி கேப் இருக்குது ரைட்டுங்களா. ஸோ இதை 4RA நீங்கள் என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா 2QP கேப் பை 4 பை எப்சிலான் நாட் 2 இன்ட்டு 2RAன்னு எழுதிக்கங்க. சாரி 2 இன்ட்டு 2 இதில் 2R இன்ட்டு ஏன்னு எழுதிக்கங்க. 2 இன்ட்டு 2 4RA ரைட்டுங்களா. ரைட். அப்போ டிவைடட் பை இதில் ஆர் பவர் 4 இருக்குது. இந்த ஆரையும் இந்த ஆர் பவர் 4 அடிச்சிங்கன்னா ஆர் பவர் 3 ஆயிரும். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் 2QAP கேப் வந்து பி வெக்டார்னா என்னன்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட். ஸோ நான் இதுக்கு பதிலாக அதாவது 2AQP இதுக்கு பி கேப்புக்கு பதிலாக பி வெக்டார் எடுத்துக்கிட்டேன். இதில் முன்னாடி ஏற்கனவே அதாவது நான் எடுத்தது 2AQPக்கு பதிலாக நான் என்ன எடுத்துட்டேன் உங்களுக்கு பி கேப் எடுத்துட்டேன். இதில் வந்து இன்னும் என்ன இருக்குது உங்களுக்கு பாருங்கள், Q2AQP கேப்புக்கு பதிலாக நான் பி வெக்டார் எடுத்துக்கிட்டேன் சரிங்களா. பி வெக்டார் எடுத்துக்கிட்டேன், அதுக்கு பேர் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட். மீதி வந்து ஒரு டியூப் மட்டும் இருக்குது, அதை முன்னாடி போட்டுக்கிட்டேன். டிவைடட் பை 4 பை எப்சிலான் நாட் R3. இதான் பார்த்தீங்கன்னா டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டினுடைய ஆன்சர். தேங்க்யூ.